Good morning students. Welcome to Kalabharat Academy. Cell cycle and cell division NEET question session 7. இதிலே நம்ம 5 questions discuss பண்ணலாம். First question number 1. Best material for study of mitosis in laboratory. லேப்ல mitosis பற்றி படிக்கிறதுக்கான very good material கொடுக்குற சாய்ஸில் எது பெஸ்ட்? One anther, root tip, leaf tip and ovary. Ovary very difficult. இதில் மியாசிஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். லீஃப் டிப்பை விட ரூட் டிப்பில் மெரிஸ்மேட்டிக் செல்ஸ் அதிகமாக இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸு ஹையர் ஸ்பீட் குரோத் இருக்கும். கேன் பி சீன் வெரி வெல். ஆந்தரில் இட் இஸ் நாட் பாசிபிள். தட் இஸ் ஆல்சோ root tips have active meristematic zone where cells divide mitotically, leading to increase in the length of the roots. This is the best site for the study of mitosis. Onion root tips example. So answer B is correct. So next question. Which of the following occurs more than one and less than 5? less than 5 என்ன அர்த்தம்? 4 அல்லது 1க்கு மேலே, 1 இல்லை 1க்கு மேலே 5 கீழே 4 இன் ஏ குரோமோசோம். ஒரு குரோமோசோமில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும்னா இட்ஸ் வில் ஹேப்பன் இன் தி செல் டிவிஷன். மைட்டாசிஸா மியாசிஸா எந்த இடத்துல நடக்குது அல்லது எந்த பீரியட் நடக்குது, எதில் நடக்குது, அதுதான் கொஸ்டின். குரோமேட்டிட், குரோமோசோம், சென்ட்ரோமியர் அண்ட் டீலோமியர். 4 ஆன்சர் இருக்குது. குரோமேட்டிட் எப்பயுமே டபுளாக மட்டும்தான் இருக்கும். சென்ட்ரோமியர் 2 மட்டும்தான் இருக்கும். டீலோமியர் மட்டும் 4 இருக்கும். ஸோ மோர் தேன் 1 அண்ட் லெஸ் தேன் 5 இஸ் டீலோமியர். ஸோ லெட் அஸ் see the answer. A chromosome has 1 centromere. Centromere வந்து இல்லை 1 தான் இருக்கும். 2 chromatid, 2 chromatid மட்டும்தான் இருக்கும். பட் 4 telomere, telomere 4 இருக்கும். ஏன்னா 2 each at the opposite end of the each chromatid. 2 chromatid, ஒவ்வொரு chromatid 2 சைடில் போகணும். ஒவ்வொரு chromatidக்கும் 2 centromere அதில் மாற்றியிருக்கும். So it has got 4. So answer D will be correct. So answer D is correct. Next question. If a diploid cell is treated with colchicine, then it becomes the question. What is this colchicine? Colchicine ங்கிறது it is a plant. colchicine autumnale இந்த நிறைய சொல்லுவாங்க. இது ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் மெடிசனில் பெயின் ரிலீவராக யூஸ் பண்ணுவாங்க. முட்டி வலிக்கு வழக்கமாக உள்ள பேரஸ்டமால் அது இதெல்லாம் வேலை செஞ்சுன்னா இது கொடுப்பாங்க. ஹையர் டோஸ் போச்சுன்னா வயிற்று கோளாறு பண்ணும். மீன்ஸ் இட் இஸ் ஆல்கலாய்டு. தட் இஸ் வை ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். நோ லெட் அஸ் see. ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, டிப்ளாய்டு, மோனோப்ளாய்டு. ஆஹா, அப்போ என்னுடைய மீனிங் என்னன்னு சொன்னால், ஒரு டிப்ளாய்டை கோச்சிச்சின் அல்கலாய்டை உள்ளே ஊற்றுனீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரீட்மெண்ட்டில் எது ஆகும், எது வரும்? மோஸ்ட்லி அது ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷனை நிப்பாட்டும். ஸோ டிப்ளாய்டு வந்து டிப்ளாய்டுக்கு கீழே போக முடியாது, ட்ரிப்ளாய்டாக மாற முடியாது. டிப்ளாய்டாகவே இருக்குமா, அது ஒரு கொஸ்டின். மோனோப்ளாய்டாக மாற முடியாது. ஸோ தீஸ் 2 ஆன்சர்ஸில் ஒன்றா தான் இருக்கணும். Most probably tetraploid is correct because இது ஆட் பண்ண பின்னாடி ஸ்பிண்டில் ஃபைபர் அது கட்டையில் படுறதாக இருந்தால், டிப்ளாய்டு வந்து 4ஆக மாறி இருந்தால் தான் கட்டையில் பண்ணுறப்போ 4ஆக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ லெட் அஸ் see. Colchicum autumnale provides an alkaloid called colchicine which is used in plant breeding. பிளான்ட் ப்ரீடிங்கில் பிளான்ட்டை வளர்த்தெடுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் டபுளிங் தி குரோமோசோம் நம்பர். குரோமோசோம் நம்பரை டபுள் ஆக்கிறதுக்கு. ஸோ டிப்ளாய்டை டபுள் ஆக்கணும்னா டெட்ராய்டாக அது மாறும். ட்ரீட்மெண்ட் வித் 1% கோல்சிச்சின் இன்ஹிபிட்ஸ் ஸ்பிண்டில் ஃபார்மேஷன். ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் அது நிப்பாட்டிடும். ஸோ தட்
chromatids fail to separate during anaphase. Anaphase அது separate ஆகாது. So tetraploid will be the correct answer. Answer D is correct. B is correct. Answer B, tetraploid is correct. So next question. During cell division, spindle fibers attached to chromosome at a region called ரெகுலராக இது பார்த்துட்டே இருக்கோம். இட் இஸ் கைனட்டோகோர், அதுதான் வந்து அட்டாச் ஆகும். ஸோ குரோமோ சென்டர்னால் அதனுடைய மீனிங்கே வேறு. எல்லா குரோமோசோம் ஒன்றாகி கண்டென்ஸ் ஆகி மொத்தமாக போய் ஜங்கிளாகி அதில் கனெக்ட் ஆகும்போது தான் கைனட்டோகோர். திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சென்ட்ரியோல் வந்து 2 இருக்கும், 2 பிரிஞ்சு தனித்தனியாக போகும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இதிலிருந்து உருவாகும், அது இது கூட தான் அட்டாச் ஆகும். ஸோ குரோமோமியர் நோ. ஸோ ஆன்சர் B will be correct. So let us see. During late prophase, specialized structures called kinetochores develop on either surface of the centromere. சென்ட்ரோமியர் மேலே 2 சைட்லேயும் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. தட் இஸ் கால்டு குரோமோட்டோகோர். These chromosomal fibers get attached to this kinetochore. Chromosomes are beaded structures, அதாவது குரோமோமியர்ஸ் கொடுக்குறாங்க. திஸ் குரோமோமியர் என்னென்னா, தீஸ் ஆர் பீடட் ஸ்ட்ரக்சர், அதாவது சின்ன சின்ன பாசிமணி மாதிரி அதில் ஒட்டிகிட்ருக்கும் ஆன் தி குரோமோசோம்ஸ், which are found particularly at the prophase 1 of leptotin stage of meiosis. அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் அந்த பீடட் ஸ்ட்ரக்சர் அதில் வருது. ஸோ குரோமோமியர் கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. குரோமோ சென்டர் இஸ் டெவலப்டு டியூ டு தி ஃபியூஷன் ஆஃப் சென்ட்ரோமெரிக் ரீஜன்ஸ் ஆல் தி குரோமோசோம்ஸ் ஆஃப் அ செல். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய எல்லா குரோமோசோம்ஸும் ஒன்றா சேர்ந்து சென்ட்ரைஸ் ஆச்சுன்னா that is called குரோமோ சென்டர். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் நாட் ஓவர். Centrosome is found in the animal cell, absent in higher plant cells. It is found near the nucleus. Each centromere is made up of 2 centrioles, and each centriole is a cylindrical structure with the diameter of 1500 to 1800 angstrom and is made up of 9 fibrils. அதுக்கும் குரோமோசோம் அட்டாச்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் B, கைனட்டோகோர் will be the correct answer. So B is correct answer. Next question, let us see. Crossing over in diploid organism. Diploid organismத்தில் crossing over என்ன ஃபேக்டர் கிரியேட் பண்ணும்? டாமினன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். அதுக்கும் கிராசிங் ஓவருக்கும் சம்மந்தம் கிடையாது. லிங்கேஜ் பிட்வீன் ஜீன்ஸ் நோ. 2 ஜீன்ஸ் லிங்கேஜ் ஆகி அது ஃபார்ம் ஆகிறது குரோமோசோம், டிஎன்ஏஸ், லீனியர் டைப். செக்ரிகேஷன் ஆஃப் அலீல்ஸ். கிராசிங் ஓவர் ஆனால் செக்ரிகேட் ஆகாது, ஜாயின் தான் ஆகும். ஸோ ரீகாம்பினேஷன் ஆஃப் லிங்க்டு அலீல்ஸ். ஸோ ஆன்சர் D will be the correct. That is the recombination by crossing over that happens in the meiosis. The genes present on the same chromosome do not always remain altogether. They usually get separated and recombine with the genes present on the homologous chromosome. Homologous na one from father, one from male and female, to form new combinations. That is called recombination. So this recombination of linked alleles, answer D is correct. So dear students, thank you very much for this. We will meet in the next session. Thank you.